2025-26க்கான டிஎன்பிஎஸ்சி அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 அதுக்கு நம்ம தாமதிக்காமல் தினமும் வகுப்பு அட்டன் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடலாம். தினமும் படிச்சிங்க, ஒரு 2 மணி நேரம் படிச்சிங்கன்னா கட்டாயம் சக்ஸஸ் ஆகிடலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பௌத்தம் தான் போயிட்டுருக்கு. பௌத்தத்தில் உள்ள நிறைய கொஸ்டின், நம்மளுக்கு தெரியாத கொஸ்டின் கூட இருக்குது. அதனால் எல்லோரும் ஒழுங்காக டெய்லி கிளாஸ் அட்டன் பண்ணி படிங்க, ஓகேவா? அடுத்து இன்றைக்கி பார்க்க போகிறது சமணத்திற்கு மிகவும் பிற்பட்ட தமிழகத்தில் எந்த மதம் பரவியது? சமணத்துக்கு பிறகு எந்த மதம் பரவியது அப்படின்னு சொல்லி, பிற்பட்டே தமிழகத்தில் எந்த மதம் பரவியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சமணத்திற்கு மிகவும் பிற்பட்டே தமிழகத்தில் எந்த மதம் பரவியது அப்படின்னா, பௌத்தம், கன்ஃபியூசியனிசம், ஜொராஸ்ட்ரியம், அனைத்தும் அப்படின்னு சொல்லி ஒரு 3 மதம் கொடுத்துருக்காங்க. அதை மொத்தமாக சேர்த்து ஒரு ஆன்சர் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? இதில் சமணத்திற்கு மிகவும் பிற்பட்டே தமிழகத்தில் எந்த மதம் பரவியது அப்படின்னு பார்க்கும்போது, சமணத்துக்கு அப்போ இது பௌத்தம் தான் வந்திருக்கும். அப்போ ஆப்ஷன் ஏ பௌத்தம் அப்படிங்கிறது என்னது ஆன்சர் அப்படி சொல்லியிருக்காங்க, ஓகேவா? பௌத்தம் தான் அப்போ இங்கே ஆன்சர், சமணத்துக்கு பின்னாடி வந்த மதம் அப்படிங்கும்போது. அடுத்து 2வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா, சங்க காலத்திற்கு பின்னர் இயற்றப்பட்ட இரட்டை காப்பியங்கள் ஒன்றான எது பௌத்த இலக்கியம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சங்க காலத்துக்கு பின்னாடி இயற்றப்பட்ட இரட்டை காப்பியங்களில் ஒரு காப்பியம் பௌத்த இலக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த பௌத்த இலக்கியம் எது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, அனைத்தும் அப்படி சொல்லி, அதாவது 3 பாடம் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 ஆப்ஷன். அதில் எது சங்க காலத்துக்கு பின்ன இயற்றப்பட்ட பௌத்த இலக்கியம்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி மணிமேகலை. மணிமேகலை அப்படிங்கிறது தான் என்னது சங்க காலத்துக்கு பின்னாடி இயற்றப்பட்ட பௌத்த இலக்கியமாக இருந்திருக்கு, அது பௌத்த இலக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு அப்படி சொல்லியிருக்காங்க, ஓகேவா? அடுத்து 3வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, மணிமேகலையில் எது விரிவாக விவரிக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் 4 கொடுத்துருக்காங்க. அதில் எந்தெந்த ஆப்ஷன் அப்படின்னு பார்ப்போம், அதில் எது ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்ப்போம், ஓகேவா? அதாவது மணிமேகலையில் எதை பற்றி விரிவாக விளக்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, எந்த பகுதியை அப்படின்னு பார்க்கும்போது இங்கே 4 ஆப்ஷன் இருக்குது. என்னெல்லான்னு பார்ப்போம். மதுரை, காஞ்சிபுரம், சென்னை, திருச்சி, இந்த 4 பகுதிகளுமே கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் மணிமேகலை நூலில் எந்த பகுதியை விவரிச்சிருந்தாங்க அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க, ஓகேவா? அப்போ மதுரையா, காஞ்சிபுரமா, சென்னையா, திருச்சியான்னு பார்க்கும்போது ஆப்ஷன் பி காஞ்சிபுரம். இந்த காஞ்சிபுரம் பகுதியை தான் மணிமேகலையில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கு, இந்த காஞ்சிபுரம் பகுதி அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் ஆன்சராக கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி, ஓகேவா? ஆன்சர். அடுத்து